அழகர் கோவில்ல இருக்கிற 18ஆம் படி கற்பண்ண சுவாமியோட கதவுகள் வருஷத்துக்கு 2 தடவை மட்டும்தான் திறக்கப்படும். ஒன்னு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு, இன்னொன்னு ஆடி அமாவாசை அன்னைக்கு. எல்லா கோவில்லையும் உருவமா இருக்கிற கருப்பண சுவாமி அழகர் கோவில் ராஜகோபுர கதவுல அருவமா இருக்கிறதா ஐதீகம். அழகர் கோவிலுக்கு திருட வந்த 18 மந்திரவாதிகளையும் வெட்டி அங்க இருக்கிற 18 படிகள்ல புதைத்து விட்டதா சொல்லப்படுது. அவங்களோட வந்த கருப்பண சுவாமி, நான் இங்கே இருந்து அழகரையும் அழகர் கோவிலையும் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கதவுல உறைந்து விட்டதா ஐதீகம். என்னைக்கு 18ஆம் படி கருப்பண சுவாமியோட கதவு திறக்கப்படுதோ அப்போ அதன் வழியே சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் வந்துகிட்டு போவாரு. அழகரோட பல்லக்கு கூட அந்த ராஜகோபுர வாசல பயன்படுத்துறது கிடையாது. பக்கத்துல இருக்க வண்டி பாதையை மட்டும்தான் பொதுமக்களும் அழகரும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இந்த பாதையில 18 மந்திரவாதிகளை வெட்டி புதைத்ததுனால அந்த இடம் தீட்டுப்பட்டு விட்டது. அதனால்தான் அது வழியா அழகர் வெளியில வரமாட்டாரு. அழகர் கோவில் இருக்கும் நூபுர கங்கை தீர்த்தம் எங்கே இருந்து உருவாகுது அப்படிங்கறது இன்ன வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில விடை தெரியாத மர்மம் முடிச்சாகவே இருக்குது. இதற்கு பின்னாடி ஒரு புராண கதையும் சொல்லப்படுது. விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து சகல உலகங்களையும் அளந்த போது எம்பெருமானுடைய திருவடிகள் பிரம்மலோகத்துக்கும் செல்லுது. பெருமாளுடைய திருவடிகளை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக 30,000 வருடங்கள் தவம் செய்த பிரம்மதேவன் எம்பெருமானுடைய திருவடிகளை கண்டதும் வணங்கி ஸ்வர்ண கலசத்தில் இருந்த கங்கை நீரால பெருமாளுடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்கிறார். பிரம்மதேவன் அபிஷேகம் செய்த கங்கை தீர்த்தத்தில் ஒரு பகுதி பெருமாளோட திருவடிகளில் இருந்த சிலபம் அப்படிங்கிற நூபுரத்தில் பட்டு பிரம்மலோகத்தில் இருந்து அழகர் மலைக்கு வந்து சேர்ந்தது. அன்று முதல் இன்று வரை வற்றாத அருவியாக நூபுர கங்கை தீர்த்தம் ஓடிக்கொண்டிருக்கு. இது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த தீர்த்தத்தில் நீராடினால் மனிதர்களுடைய ஆசிகள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம்.